Hi friends, welcome to my channel. Today classல சர்தோசி என்னென்ன டைப்பில் இருக்குது சர்தோசியை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் வந்து இந்த டைப் வந்து நம்ம எப்போவுமே எல்லா ஒர்க்குக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங் லுக்கு கொடுக்கும். இது வந்து எல்லா கலர்ஸுமே இதில் உண்டு. இது ரொம்ப குட்டியாக ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டைப்பு வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். தேவையான இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுவோம். கலர்ஸ் வந்து எல்லா இதுலேயுமே கலர்ஸ் நிறையா உண்டு. அப்புறம் இதுவும் ஒரு டைப். இதுவும் ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். இந்த 3 டைப்பில் தான் சர்தோசி இருக்குது. எல்லாத்துலேயுமே கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் பார்த்தது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப எல்லா ஒர்க்ஸுக்குமே அதுதான் யூஸ் பண்ணுவோம் நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து சர்தோசியை எப்படி யூஸ் பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு லென்த்தை வந்து எடுத்துக்கோங்க. எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி 2ஆக ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்படி வந்து இழுத்து விடணும். லைட்டாக ரொம்ப வந்து இழுத்து விட்டுறக்கூடாது. ரொம்ப இழுத்து விட்டால் அது வந்து ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப இழுத்து விட்டோன்னா அது கரெக்டாக அந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு மாதிரி வந்துடும். ஒர்க் போட முடியாது. அதனால் லைட்டாக தான் இழுத்து விடணும். இந்த எல்லா சர்தோசி 3 டைப் சர்தோசியையும் இந்த மாதிரி இழுத்து விட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணணும். அது அப்படி இழுத்து விடாமல் அப்படியே நம்ம கட் பண்ணி நம்ம ஒர்க் போட்டோம்னா நீடிலில் வரவே வராது. நீடிலிருந்து த்ரெட்டு வந்து கரெக்டாக சர்தோசி ஒர்க்கு போடுறதுக்கு வரவே வராது. சர்தோசியும் அந்த நீடில் த்ரெட்டு எல்லாமே இது பண்ணிட்டு வரவும் வராது. ஈஸியாகவும் இருக்காது. ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் இழுத்து விட்டு நம்ம வந்து கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணுறேன். எப்படி சர்தோசி ஒர்க்கு போடலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.